ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர் ஒரு ட்ரெஸ்ஸை நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கான ஸ்டெப் என்ன பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்டோட ஒரு டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்மகிட்ட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரூச் கிளாஸுமே நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குர்த்தி நிறைய டிசைன்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அளவு ட்ரெஸ் வச்சும் குர்த்தி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதில் ப்ரொஃபஷ்னலான மெத்தட் எதுனா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் சம்டைம்ஸ் ஒரு ரேர் கேஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாடி மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. கிளைண்ட்டு தூரத்தில் இருப்பாங்க அப்படின்னா கூட இப்போது வீடியோ கால்லே மெஷர்மெண்ட் எடுக்கிற வசதி இருக்குது. சம் ரீசன்னால் நம்மகிட்ட ஒரு அளவு துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அளவு துணியில் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கான வீடியோவும் நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஈஸ் அலவன்ஸ் நம்ம விடுறோம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது. ஆனால் அளவு துணி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, அதில் அளவுகள் எடுத்து கட் பண்ணும்போது நம்ம ஈஸ் அலவன்ஸ் விடுறதில்ல. அது எதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஈஸ் அலவன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ் அலவன்ஸ்னால் நம்ம பாடி சைஸில் விட கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம கிளாத் விடுறது. அது எதுக்காகனா நம்ம வேர் பண்ணுறதுக்கு. இப்போ ஜிப்பு வச்சு ஒரு ஃப்ராக்கை போடுறதுக்கும் க்ளோஸ் நெக்காக ஸ்டிச் பண்ணிட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜிப் இருக்க ட்ரெஸ்ஸில் ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சுடிதார்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது நெக்கு கொஞ்சம் க்ளோஸ் நெக் தான் மோஸ்ட்டாக நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை ஈஸியாக வேர் பண்ணுறதுக்காக நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். சீம் அலவன்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். கிளாஸ் 7 and 8 டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஈஸ் அலவன்ஸையும் சீம் அலவன்ஸையும் குழப்பிக்க வேண்டாம். ஈஸ் அலவன்ஸ் நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறோன்னா பாடி சைஸை கரெக்டாக டேப் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். நம்ம பாடியில் அதை வேர் பண்ணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறது தான் ஈஸ் அலவன்ஸ். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அதில் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் ஈஸியாக வேர் பண்ண முடியுது. ஸோ ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அளவு ட்ரெஸ்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா ஈஸ் அலவன்ஸ் விடவே வேண்டாம். சீம் அலவன்ஸ் மட்டும் விட்டால் போதும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணலான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஈஸ் அலவன்ஸ் 0.5 inch, கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கில் போடுறவங்க 0.5 inch ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் பிடிக்கிறவங்க 1 inch வரைக்கும் ஆட் பண்ணலாம். நைட்டிக்கு மட்டும் ஒரு 2 inch ஆட் பண்ணலாம். ஏன்னா நைட்டி நம்ம நல்லா லூஸ் ஃபிட்டிங்கில் தான் போடுவோம். ஸோ அதுக்கு மட்டும் 2 inch ஆட் பண்ணிக்கலாம். இந்த டவுட்டை நம்ம ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தாங்க. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ எல்லாருமே நல்லா தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்க, அசைன்மெண்ட் குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கஸ்டமர்கிட்ட வாங்கி ஸ்டிச் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணல. ஒன்லி ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணுங்க அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. சாரீ ஓரம், சாரீ ஃபால்ஸ், லுங்கி மூட்டுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போக வேண்டிய டைம் ஆயாச்சு. நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு சூப்பராக ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களோட பிள்ளைங்களுக்கும் சூப்பராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனி நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு நீட்டாக ட்ரெஸ்ஸை ஃபிட்டிங்காக
பர்ஃபெக்டாக நல்லா ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி அதை நல்லா ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 பேர் கூடுற இடத்துக்கு, சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு, அப்படி போகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த மாடல் யாருக்காய் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இது எங்கே ஸ்டிச் பண்ணீங்கன்னு. அப்போது நீங்கள் சொல்லிக்கலாம், இது நான் தான் ஸ்டிச் பண்ணேன், உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அவங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நைட்டி லூஸ் ஃபிட்டிங்கில் போடுறதுனால அதில் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக கிடைக்கும், ஃபிட்டிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ட்ரை பண்ணலாம். நைட்டி ட்ரை பண்ணுங்கள். பேண்ட்டு ட்ரை பண்ணலாம். பேண்ட்டுமே அதே மாதிரி தான், நம்ம லூஸ் ஃபிட்டிங்கில் தான் வியர் பண்ணுவோம். ஸோ பேண்ட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குர்த்தி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது யாருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஒரு 2லேருந்து ஒரு 3, 4 அளவுகளில் வேரியேஷன் அளவுகளில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கு அப்புறமா தான் கஸ்டமருக்கு கை வைக்கணும். அது வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் வாழ்நாளில் ஒரு நாள் நம்ம பக்கமே வரமாட்டாங்க. ஸோ 4 வேரியேஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் 2 வேரியேஷனில் கண்டிப்பாக நம்ம கிளாஸ்லேயே முடிச்சிட்டிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிட்டீங்க, பெரியவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. 2மே வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. இப்போது அம்பர்லா ஃப்ராக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் பண்ணீங்க, செமி சர்க்குலர் அண்டு ஃபுல் சர்க்குலர். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 வேரியேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. இன்னும் 2 அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களோட சிஸ்டர்ஸ், உங்கள் அம்மா, அப்படி நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத பெரிய குறையாக சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்கோம் அதை மட்டுமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர்னு இல்லை, நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட நம்ம காசை எதிர்பார்த்து பண்ண மாட்டோம். அவங்ககிட்ட நம்மளுக்கு அவங்க நிறையா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும்னு பண்ணியிருப்போம். அவங்க நம்மகிட்ட பெருசாக குறையே சொல்ல மாட்டாங்க. எதுவும் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட நம்மகிட்ட சொல்லுவாங்க, இதோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணித்தாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம அழகாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 வேரியேஷன் சைஸில் நீங்கள் ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ரொம்ப தைரியமாக போல்டாக பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டோம் 1க்கு 2 முறை பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னால் கரெக்டாக பாருங்கள். நல்லா செக் பண்ணி டைம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். தைரியமாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ண முடியும். தப்பு வந்துடுமோ, நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சி பண்ணாதுங்க. தைரியமாகவே பண்ணுங்கள். அப்படியே மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா சரி பண்ணிடலாம். மிஸ்டேக் வராமல் யாருமே எதுவும் கற்றுக்கிட்டதில்ல. நான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன், நானுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொன்றுமே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் உடனே சேஞ்ச் பண்ணுறது, அப்படி தான் எல்லாமே கற்றுக்கிட்டது. ஸோ மிஸ்டேக் வந்தால் தான் நிறைய கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வந்தால் அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்மளோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாமே விட்டு தான் ஸ்டிச் பண்ணுறோம். சீம் அலவன்ஸ்லாம் நம்ம 1.5 இன்ச் விடுறோம். கிளாத்தெல்லாம் எக்ஸஸாக கட் பண்ணுறதுனால சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே அதிலே இருந்து யோசித்து நம்ம மண்டையை குழப்பி அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்கிடலாம். தூங்கிட்டு எழும்புனீங்கன்னா உங்கள் மைண்டு கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா
அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் உண்டு. அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் வேண்டாம். இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கம்பெனியில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதில் ஒரு மிஷின் ஃபால்ட் ஆகிட்டு எப்போவும் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. அது ஒர்க் பண்ணலை. அந்த கம்பெனியில் அந்த மிஷின் பண்ண வேண்டிய ஒர்க்கு பண்ணலை. அதனால கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கம்பெனியை சரி பண்ணுறதுக்காக நிறைய வல்லுநர்கள், நிறைய மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதை சரி பண்ணவே முடியலை. ஆனால் அந்த மிஷின் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ண மிஷின். ஸோ அதை தயாரித்த அந்த நாட்டில் உள்ள அந்த மெக்கானிக்கையும் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணலாம், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த கம்பெனியில் சாதாரண எம்ப்ளாயியாக இருந்த ஒரு மனுஷன் இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு இது எனக்கு சரி பண்ண தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. நைட்டு அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. கனவில் அந்த மிஷினில் என்ன ஃபால்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஒரே ஒரு போல்ட்டு மட்டும் அதில் ரிமூவ் ஆகி கிடக்குது. அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அந்த போல்ட்டையும் அவங்க பார்க்குறாங்க. போல்ட்டை ஒரு கை வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதையும் அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க கம்பெனி போய் அந்த மிஷின் கிட்ட போகிறாங்க. அந்த போல்ட் அவங்க பார்த்தது மாதிரியே, கனவுல பார்த்தது மாதிரியே நேரில் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு போல்ட்டு கிடக்கு. அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மிஷின் சவுண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக அழகாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஃபைனலாக அந்த கம்பெனியில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சாதாரண எம்ப்ளாயி தானேன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அவங்க ரேஞ்சே மாறுது. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சிடும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க, ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு முழிச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி மீனிங்கில் நான் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் சூப்பராக பண்ணுவீங்க. அதையும் மீறி ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுனாலும் அதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா மிஸ்டேக் வராதவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய சீனியர் டெய்லர்னாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் அவங்களும் விட தான் செய்வாங்க. ரெண்டாவது தான் சால்வ் பண்ணிக்குவாங்க ஈஸியாக. நம்மளும் அதே மாதிரி ஸ்மார்ட்டாக யோசித்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கணும். ஃபைனலாக நான் சொல்கிறேன், நீங்கள் லூஸ் ஃபிட்டிங்கில் உள்ள பேண்ட்டு, நைட்டி, குர்த்தி இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. சூப்பராக ஃபிட்டிங் இருக்கும். உங்கள் கஸ்டமர் சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தானாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க. நீங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிச்சிங் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட யாராவது ட்ரெஸ் கொடுத்து இதை எனக்கு ஸ்டிச் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னால் முடியாது அப்படி எதுவும் சொல்ல வேண்டாம். வாங்கி வச்சுக்கோங்க. பொறுமையாக யோசித்து மெதுவாக மார்க் பண்ணி மெதுவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னால மட்டும்தான் நீங்கள் என்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அதை நான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.